என்ன இது சிகரெட்டா? பணத்துக்கு ஒரு மார்க்கெட் பார்க்கறது இப்போ தான் பார்க்குறேங்க. இல்லீகல் மாதிரி தாங்க இந்த பிஸ்னஸ். எடுக்க வேண்டாம் வீடியோ. அந்த ஊரே வேறு மாதிரி இருக்கும். மக்களோட ட்ரெஸ்ஸு பாருங்கள், ட்ரெஸ்ஸுமே வித்தியாசமாக இருக்குதுங்க. அந்த ஏரியாவில் 1,00,000 மினிமம் சால்ட்டு கிடைக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஈராக் கிடையாதுங்க. அது அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. மீட்டப் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இங்கே உள்ள தமிழ்நாட்டுக்குள்ள. எப்படி நீங்கள் நினைக்கிங்களா? இல்லை நம்ம வந்ததுக்காக ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் ட்ரக்கர். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஈராக்கில் குர்திஸ்தான் அப்படின்ற ஒரு ரீஜியனில் இருக்கும். நம்ம நாட்டில் இந்தியாவில் நிறைய ஸ்டேட்ஸ் இருக்குது. அதில் முக்கியமாக தமிழ்நாடு மாதிரி ஒரு ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேட் கிடையாது, தமிழ்நாடு மாதிரி இடம் இந்த குர்திஸ்தான். இவங்க வந்து தனி நாடாக உருவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. தனி நாடாக தான் இன்னமும் வந்து செயல்பட்டுருக்காங்க. எப்படின்னா வந்து இவங்களுக்கு தனியாக ஏர்போர்ட் இருக்குது. இப்போ நான் வந்து பஸ்ராலேருந்து டேரெக்டாக ஃப்ளைட் எடுத்து இங்கே எர்பில் வந்தேங்க. இதுவும் ஈராக்குள்ளே தான் இருக்குது அஃபிஷியலாக. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா பஸ்ராவில் இமிக்ரேஷன் செக் பாயிண்ட்டை வந்து நான் போகணும். அதேமாதிரி எர்பில் இறங்கினதுக்கப்புறம் இங்கே இமிக்ரேஷன் கிராஸ் பண்ணி தான் வந்து நான் உள்ளே வர முடியும். ஆனால் வீசா அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. வீசா ஈராக்கி வீசாவோ அதை காமிச்சாலே போதும், அவங்க வந்து விட்டுருவாங்க. ஸோ தனிநாடாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்ளை பண்ணாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இங்கே குர்திஸ்தானில் குர்திஷ் அப்படின்ற மொழி பேசுவாங்க. இவங்களுக்கும் தனியாக உணவு பழக்கவழக்கங்கள் இருக்குது, இவங்களோட கலாச்சாரங்களும் தனியாக இருக்குது. அது மாதிரி இருக்கிறனால இவங்களோட மொழியில் இப்போ குர்திஸ்தானில் உள்ள மக்கள் பார்த்தீங்கன்னா வந்து குர்திஷ் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிரியாவில் இருக்காங்க, டர்க்கியில் இருக்காங்க, ஈரானில் இருக்காங்க. இந்த மாதிரி வந்து நிறைய இடத்துல வந்து படர்ந்து இருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா குர்திஸ்தான் மக்கள் எல்லாமே வந்து பெரிய ஒரு லேண்டாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் போப்போ வார் ஓட்டமன் எம்பையர் அப்படியே மாறி மாறி வரும்போது நிறைய குர்திஷ் பீப்புள் இந்த கண்ட்ரியோட லேண்டெலாம் பிரிக்கும் போது டர்க்கியில் கொஞ்சம் பேர் வந்து அந்த லேண்டுக்குள்ளே வந்துட்டாங்க, சிரியாவில் உள்ளே வந்துட்டாங்க, ஈரானில் உள்ளே வந்துட்டாங்க. அதனால கடைசியாக மிச்சம் இருக்கிற இந்த பாதி தான் வந்து இப்போ குர்திஸ்தான் ரீஜியன் சொல்கிறாங்க. நம்ம பஸ்ரா வரைக்கும் பார்த்தது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெயில் பயங்கரமாக இருக்கும். ஆனால் இந்த ஏரியா வேறு மாதிரி இருக்கும். வெயில் மட்டும் இல்லைங்க, அந்த ஊரே வேறு மாதிரி இருக்கும். நான் முன்னாடி காமிக்கிறேன். இது வந்து ஆக்சுவலாக ஈராக்கமாக இருக்கான்றது நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து பயங்கரமாக இந்த நாடு வந்து டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.6 மில்லியன் பீப்புள் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த குர்திஸ்தானில் பயங்கரமான டெவலப்மெண்ட்டுங்க. இங்கே பில்டிங்ஸ் ஆகட்டும், ரோடாகட்டும், இங்கே பாலைவனம்லாம் பார்ப்போம்ல, அந்த மாதிரி பாலைவனங்கள்லாம் இங்கே பார்க்கறதுக்கு வாய்ப்பே ரொம்ப கம்மி. ஃபுல்லாக பச்சை பச்சைன்னு வந்து மலைப்பகுதியாக தான் இருக்கும். நான் ஈராக்குன்னு பார்த்தப்போ வந்து மலைப்பகுதியை எனக்கு காமிச்சது. ஆனால் ஜென்ரலாக வந்து ஈராக்குனா பில்டிங்ஸ்லாம் உடஞ்சி கிடக்கும், நம்ம வந்து உங்களுக்கு வித்தியாசமாக கண்டென்ட் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தேன். பட் நான் எதிர்பார்த்த மாதிரியான விஷயங்களை பார்த்திங்கன்னா இங்கே இல்லை. அப்படியே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம போகிறது பார்த்திங்கன்னா வந்து எர்பிலில் சிட்டாடெல் அப்படின்ற ஒரு ஏரியாவுக்கு போகிறோம். யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டு. அங்கே போய்ட்டு அது என்ன எப்படி என்ன ஹிஸ்ட்ரி எல்லாம் சொல்கிறேன். என் கூட இருக்கிறது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்கள் தான் இருக்காங்க. ஹாய் பிரதர், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நல்லா இருக்கீங்களா? உங்கள் பேர்? முகமது ஹாலித். முகமது ஹாலித். எந்த ஊர் நீங்கள்? எனக்கு தென்காசி கடைநல்லூர். தென்காசி கடைநல்லூரா? ஓகே ஓகே. ஸோ ப்ரோ பார்த்திங்கன்னா வந்து இங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. எத்தனை வருஷம் ஆச்சு பார்த்தீங்க? வந்து நான் வந்து 8 வருஷம் ஆகும். 8 வருஷம் ஆகுது. நம்ம ஈராக்கில் வந்து பக்தாது, பஸ்ரா, நஜஃபு, கர்பலா அங்கெல்லாம் வந்து ட்ராவல் பண்ணோம். அங்கே இருக்கிற இந்தியன்ஸை விட இந்த எர்பில் பகுதியில் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா இங்கே ரொம்ப சேஃபு, அது ஒன்று. அது இல்லாமல் ஒர்க்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அதிக வாண்டட் இங்கே இருக்குது. அப்படி தானே பார்த்தேன்? நம்ம நிறைய வாண்டடாக இருக்குது. ஸோ அதனால் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. இன்றைக்கி ஈவினிங் கூட நான் அண்ணா வந்து மீட்டப் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே உள்ள தமிழ்நாட்டுகளோட எல்லாத்தையும் மீட் பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஊரை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ எர்பில் முடிச்சதுக்கப்புறம் ரவாண்டாஸ் போகிறேன். ரவாண்டாஸ்க்கு அப்புறம் மொசூல், தென் வந்து சுலைமானியாலேருந்து மொசூல் வந்துட்டு மொசூல்லேருந்து அப்படியே கீழே இறங்கி பக்தாத் போகிறேன். 4 சிட்டியை வந்து நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். எனக்கு தெரிஞ்சு இன்னும் 5-6 நாளில் அந்த ட்ரிப்பு முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், சிட்டடெல் வந்துட்டோம். இங்கே வந்து திருட்டு பிரச்சனை அதெல்லாம் எதுவுமே இல்லாதனால கண்ணாடியே வந்து திறந்து வச்சுட்டு வராங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், நாங்கள் வந்து கார் திறந்து வச்சுட்டு சாவியை வந்து பார்க்கிங் பண்ணுற ஆள்கிட்ட கொடுத்துட்டோம். அவள் வந்து வண்டி நவுந்துச்சுன்னா நம்ம வண்டி நவுத்தி வச்சுப்பாரான். சும்மா அப்படியே ரோட்டில் நிப்பாட்ட வந்துட்டுருக்கோம். இங்கே அந்த மாதிரி ரூல்ஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. போகலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த குர்திஸ்தான் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஈராக்கில் பக்தாத்தில் பேசுகிற மொழி பேசுறது கிடையாதுங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அரபிக் பேசுவாங்க. இங்கே வந்து குர்திஷ் அப்படின்ற மொழி பேசுகிறாங்க. அது இல்லாமல் இன்னும் 2 மொழி வந்து சில ஊர்களில் மாறுது.
அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் எங்கள் மொழி வேறு, எங்கள் கலாச்சாரம் வேறு, உணவுகள் வேறுன்றதுனாலே வந்து பார்த்திங்கன்னா வந்து எங்களுக்கு தனி நாடாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை ஆகிட்டுருக்கு. இங்கே பாருங்கள் புகையிலையே அதிகமாக புகை பிடிப்பாங்க, இங்கே எக்கச்சக்கமாக புகை பிடிப்பாங்க. சிகரெட்டு, குச்சி, அந்த ரோலு எல்லாமே இருக்கு. வேர்ல்டுலேயே இங்கே தான் சிகரெட் அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதான் இங்கே சும்மாவே புகை பிடிச்சிட்டு இருப்பாங்க. இங்கே புகை பிடிக்க ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும் இங்கெல்லாம் மக்களுக்கு. லைட்டாக இங்கே சில்லுன்னு இருக்குங்க. ஆக்சுவலாக குளிர்காலத்துலலாம் பார்த்திங்கன்னா வந்து ஸ்னோலாம் வருமாமா. இது லோக்கல் மார்க்கெட் மாதிரி இருக்குது. நிறைய துணிகள், இப்போ சில நகைகள்லாம் விற்கிறாங்க. இதான் சிட்டட் இல்லை பிரதர், இப்போ மேலே இருக்குது. ரொம்ப பழமையான ஏரியாங்க இது. மக்களோட ட்ரெஸ்ஸு பாருங்கள், ட்ரெஸ்ஸுமே வித்தியாசமாக இருக்குங்க அந்த ஏரியாவில். நம்ம ஊரில், நம்ம நாட்டில் ஒவ்வொரு மாநிலத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு மாறும்ல, அதே மாதிரி இங்கேயும் இருக்குங்க. அதனால தான் இந்த மக்கள் வந்து நாங்கள் வேறு, நீங்கள் வேறு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பழைய பணம் சதாம் ஹுசேன் இருக்காரு பாருங்கள். இங்கே பாருங்க சைடில் ஃபுல்லாக ஷீஷா புகைச்சிக்கிட்டே இருக்காங்க. எல்லா இடத்துலையும் இருக்குங்க இந்த ஷீஷா மேட்ரு, அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த ஈராக்கில் 2 விதமான கவர்மெண்ட் வந்து 2 விதமாக பிடிக்குதுங்க. ஒன்று ஈராக் நம்ம போனோம் பக்தாது, நஜஃப் அந்த பக்கம் உள்ள பகுதிகள் பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கு ஈரானில் உள்ள கவர்மெண்ட்டோட நம்ம லிங்க்கில் இருக்கணும் அப்படின்றத அவங்க ஆசைப்படுவாங்களாம். ஏன்னா அந்த சைடு உள்ள ஈராக்கில் வந்து அவங்க இருக்கிறது பார்த்திங்கன்னா ஷியா முஸ்லீம் இருப்பாங்க. ஈரான்லேயும் பார்த்திங்கன்னா ஷியா முஸ்லீம் தான். அதனால் 2 பேரும் ஒற்றுமையாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க போல். எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா ஏரியா சூப்பராக இருக்குது. பையன் தண்ணி பாட்டில் வைக்கலாம். இப்போ சின்ன பசங்க வந்து தண்ணி பாட்டிலாம் வைப்பாங்க, வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்க்யூ சுக்ரான். இங்கே பாருங்கள், இப்போ மேலே வந்தாச்சு. இதாங்க 6000 வருஷமாக கலாச்சாரங்கள் கொண்ட ஒரு இடம் சிட்டாடல். இது உள்ளே போக முடியாது. பட் வெளிலேருந்து பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம வரும்போது பார்த்தது எல்லாமே வந்து மாடர்ன் பில்டிங் மாதிரி இருந்துச்சு. இங்கேருந்து பார்க்கும்போது ஃபுல்லாக பழைய காலத்து பில்டிங்கு. இது ஃபுல்லாக பழைய காலத்துக்கு பில்டிங், அங்கேயும் பழைய காலத்து பில்டிங். அப்படியே அங்கே பார்க்கும்போது மாடர்ன் சிட்டி, கீழே மாடர்னாக இருக்குது. ஈராக்கில் நிறைய தமிழ் மக்கள், இந்தியன்ஸ் வந்து வேலை பார்க்குறாங்க. உங்களுக்கு வேலை கிடச்சதுன்னா மெயினாக பக்தாது, நஜஃபு, கர்பலா, பஸ்ரா அங்கே வேலை கிடச்சதுன்னா அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த குர்திஸ்தானில் வேலை கிடச்சுன்னா 100% நம்பி வரலாம். ஏன்னா அந்த பக்கம் வேலை பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியிலே வர முடியாதுங்க. 2 வருஷம் 3 வருஷமாக இருந்தாலும் கம்பெனிக்குள்ளேயே தான் இருக்கணும். கம்பெனிக்குள்ளே எல்லா விஷயமும் இருக்கும். ஆனால் வெளியே வந்து சுற்றி பார்க்குறது எதுவுமே பண்ண முடியாது. எதுக்காவது நாட்டுக்கு வந்தோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் சம்பாதிக்கலாம், 1 லட்சம் ரூபாய் மினிமம் சேலரி கிடைக்கும். ஆனால் இங்கே எர்பிலுக்கு வந்தீங்கன்னா சம்பளமும் அதை விட அதிகமாகவும் கிடைக்கும். நிறைய சுற்றியும் பார்க்கலாம், வெளில போய் மற்ற மனுஷங்க மாதிரி பார்க்கலாம், சேஃப்டியாகவும் இருக்கும். அதான் உங்களுக்கு எதாவது வேலை கிடச்சதுன்னா நீங்கள் இந்த இடத்துக்கு வரலாம். அதே மாதிரி வேலை வேணும் உங்களுக்கு ஈராக்கில், குர்திஸ்தான்லாம் ஈஸியாக நீங்களே கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னா லிங்க்டின்ல வந்து எர்பில் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா நிறையா வேக்கன்சி இருக்கான், எக்கச்சக்கமான வேக்கன்சி இருக்கான். மற்ற நாடுகள் மாதிரி கிடையாது, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது, ரொம்ப நார்மலு. அதனால் ஈஸியாக நீங்கள் வேலை கிடைக்கும். நிறையா வாண்டடும் இருக்குது. டீச்சர்ஸ்க்கு, நர்ஸ்க்கு, டாக்டர்ஸ்க்கு நிறைய வாண்டட் இருக்குது போல். ஸோ யாருக்காக வேணுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வைப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஈராக் கிடையாதுங்க. அது அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக, அவ்வளோ சூப்பராக இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா மூடி இருக்குது. பட் அண்ணன் கேட்டு பார்க்கலாம் வாங்க அப்படின்றது. போய் கேட்போம் விட்றாங்களான்ட்டு. India, our YouTuber. What's the video இங்கே பாருங்கள், இதுதான் குர்திஸ்தானுடைய ஃப்ளாகு. இப்போ தான் ஃபிஜி மேக்னெட் வாங்கினேன், 1000 இலக்கி வந்து. நம்ம இந்தியா ஃப்ளாக் மாதிரியே இருக்குது பாருங்கள். நடுவில் வந்து அசோக சக்கரம் இருக்கும் நம்ம இந்தியாவில். இங்கே வந்து சூரியன் இருக்குது, ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். நல்லா ட்ரைனேஜ் சிஸ்டம் ஒர்க்கு போயிட்டுருக்கனால உள்ள கதவாக வச்சுருக்காங்க நடந்து போகிறதுக்கு கடைக்கு வாசலில். இங்கே லோக்கல் மக்களுடைய சராசரி வருமானம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு மாதத்துக்கு வெறும் $250 தான். நமக்கு இங்கே வாங்கும்போது பெரிய அமௌண்ட்டாக தெரியல. பட் ஆனால் இங்கே உள்ள மக்களுக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மல்லிகை ஜாமான் வாங்குகிற மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வந்து மக்கள் கூட்டம் ரொம்ப அலைமோதுது. ஏன்னா நம்ம மாலில் வாங்குகிற பொருட்களோட விலையை விட இங்கே வாங்கினா ரொம்ப கம்மியாக இருக்குமா நம்ம ஊரில் உள்ளதுதான். முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி கடைகளில் வந்து 10 நாளில் 5 நாளில் எக்ஸ்பீரி ஆகிற பொருட்கள்லாம் வந்து விலை கம்மியாக பாதி வருது அப்படி வந்து விற்பாங்களாம். ஸோ அதனாலே பார்த்திங்கன்னா வந்து இங்கே மக்கள் அதிகமாக ஸ்பெஷல் ஆஃபர்னு கொடுத்துருக்காங்க.
இது மாதிரி ஃபுல்லாக ஆஃபராக இருக்கும். ஃபுல்லாக பழங்கள், டேட்ஸு, எல்லா பழங்களும் இருக்குது. இங்கே இருக்க காய்கறிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து எதுவுமே கெமிக்கல்ஸ் கிடையாதுங்க. எல்லாமே வந்து ஆர்கானிக்காக அவங்க வந்து பயன்படுத்துறது. இங்கே உள்ள மக்களுக்கு வந்து கெமிக்கல் வாங்குறதுக்கு கூட அவங்க வந்து தயங்குற விலைவாசி உள்ள இடமும் விலை அதிகமாக இருக்கும். அதெல்லாம் சொல்கிறேன். அதனால் ஃபுல்லாக ஆர்கானிக் தான். அந்த மண் ஃபுல்லாக ஆர்கானிக் தான். நம்ம அந்த பக்கம் பக்தாத் பக்கம் பார்த்த காய்கறிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து தான் வந்து வருமாமா. இங்கே பக்கத்தில் இன்னொரு ஹோல்சேல் மார்க்கெட் இருக்குது. கண்டெய்னராக வந்து இறக்குவாங்களாம். இங்கே பாருங்கள் பூக்கள் இருக்குது. கார்டனிங் வந்து இப்போ மக்கள் அதிகமாக இங்கே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இங்கே ஃபுல்லாக பாலைவனங்கள் அதுமாதிரி கிடையாது. மலைப்பகுதினால கார்டனிங்க்கு வந்து கவர்மெண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மரங்களை வந்து $500 $400 எடுத்துகிட்டு வந்து ஃப்ரீயாக இருக்கிற எம்டியாக இருக்கிற லேண்ட்லாம் வந்து அடுக்கி வைக்கிறாங்களாம். இது எவ்வளோ உருளைக்கிழங்கு? 1000 ரூபா. 1000 ரூபா. 1000 ரூபான்னா ஊரு காசுக்கு வந்து 1000 டிவைடட் 60 ரூபா கிட்ட வரும். 60 ரூபா. 60 ரூபா 50 ரூபா வரும். 50 ரூபா 60 ரூபா வரும். ஒரு கிலோ 50 ரூபா அதிகம் கம்மி தான் எனக்கு 30 ரூபா இருக்கும். ஆனால் எல்லாமே ஆர்கானிக். இங்கே வெங்காயம் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். ஓ, வெங்காயம் எவ்வளோ பெருசு இருக்குது. தக்காளி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து வெள்ளரிக்காய், இந்த காய்கறி எல்லாமே இங்கே விளைகிறது தானே? இல்லை இங்கே விளையிறது கிடையாது. வெளிநாடுகளில் இருந்தும் வரும். அங்கேருந்து வருது. ஆமாம். ஓகே. கம்மியான தக்காளி வந்து இவங்களுடைய ஃபேவரட்னால தக்காளி அதிகமாக இங்கே விளைச்சல் அதிகம். ஓகே. இந்த வெள்ளை வெங்காயம் இங்கே விளைச்சல், சிவப்பு வெங்காயம், மற்றபடி சில காய்கறிகள் இங்கே இல்லை. அது இம்போர்ட் பண்ணி தான் வாங்குறாங்க. அது இங்கே ஈரான்லேருந்து, இந்தியா, ஆஃப்ரிக்கா. ஓ, இந்தியாவிலேருந்து தான் வருதா? ஓ, அப்போ அதனால தான் விலை அதிகமாக இருக்குது. நம்ம அந்த சிவப்பு வெங்காயம்லாம் இந்தியாவிலேருந்து வருது. சிவப்பு வெங்காயம் பாருங்களேன், இம்போர்ட் பண்ணி வந்து இங்கே சேல் பண்ணுறாங்க. அதனால எனக்கு தெரிஞ்சு விலை அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் உருளைக்கிழங்கு இந்த ரேட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பனானாலாம் பாருங்கள், பனானாலாம் அங்கே கிடையாது. இன்னொன்று நம்ம ஊரில் பல வகையான பழங்கள்லாம் இருக்குல்ல. வாழைப்பழம்னா இங்கே இருக்குது பாருங்கள். இங்கே வந்து ஒரே ஒரு வகை மட்டும்தான், இந்த எல்லோ பழம் மட்டும்தான். வாழைப்பழமும் இங்கேருந்து இம்போர்ட் ஆகி தான் வருது. தெலுங்கானா, இங்கே பாருங்கள், தெலுங்கானா வருது. அஸ்ஸலாமு அலைக்கும். பனானா இந்தியா. இங்கே பாருங்க எஃப்எஸ்ஐ நம்பர், எஃப்எஸ்ஐ போட்டிருக்கலாம். பார்த்தேன் இப்போ எஃப்எஸ்ஐ போட்டிருக்கேன்னு பார்த்தேன். ஹைதராபாத்லேருந்து வந்து பார்த்தேன்ப்பா, பெரிய விஷயங்க. அங்கேருந்து இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. எல்லா நாட்டுக்கும் நிறைய விஷயங்கள் தேவைப்படுது. எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லாம் நல்ல பிஸ்னஸ் தாங்க. நமக்கு தெரியலை என்னென்ன பண்ணுறாங்கன்ட்டு. இப்போ எக்கச்சக்கமாக பாருங்கள் பண்ணுறாங்க. வாழைப்பழம் அங்கேருந்து வருது. அதே மாதிரி இங்கே வந்து நிறையா பங்களாதேஷ் மக்கள் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா காய்கறி கடை அதுமாதிரி கடைலாம் வச்சுட்டு இங்கே லோக்கல் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாமல் அதனால் நிறைய விஷயங்கள் பிரச்சனைகள் நடந்திருக்கு. லோக்கல் மதிப்பை எதிர்த்து தெரிவிச்சிருக்காங்க. எலெக்ஷன் டைமில் அதெல்லாம் பிளாக் பண்ணியிருக்காங்க போல். இப்போ மறுபடியும் நார்மல் ஆகிட்டாங்க. ஈவினிங் டைமில் பார்த்தோம்னா வந்து நிறையா பங்களாதேஷ் வந்து பிஸ்னஸ் பண்ணதை பார்க்க முடியும். சின்ன சின்ன பசங்களாம் வண்டி தள்ளி நிற்கிறவங்களாம் சிரியாவிலேருந்து அகதிகளாக அப்போ வந்தவங்க வந்து இப்போ வந்து இங்கே வேலை பார்த்துட்ருக்காங்க. சிரியாவில் என்னென்ன பிரச்சனை முடிஞ்சாலுமே மக்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து இன்னமும் இங்கே காசு இல்லாமல் ஒர்க் பண்ணுறதை பார்க்க முடியுதுங்க. இன்னும் அகதிகள் முகாம்லாம் இங்கே இருக்காமா. YouTube, yeah, YouTube. Hello, my friend. I'm in YouTube live. Where are you from? From Iraq. Iraq, you? Iraq. Iraq, okay. At where from? India. Welcome. Thank you. இங்கே பாருங்க பங்களாதேஷ் இந்தியா We கடை. tuk-tuk. YouTube Tamil Tracker. दो रोज शेरोज बाद नवा वीडियो है. والله. Okay, bye bye. حياتهم. Bye bye. Welcome. இங்கே பாருங்க பங்களாதேஷ் கடை. நமஸ்கார், কেমন আছে? Good. You're from Bangladesh? Yes. Which place in Bangladesh? Dhaka. Okay, I'm from India. Chennai. Oh, from Bengali. No, we do. நமக்கு தெரிஞ்ச 4 வார்த்தை பெங்காலியில். பெங்காலி? Yeah. இங்கே பாருங்கள் டீ கடைக்கு வந்திருக்கேன். இந்தியா ஃபேன் போல் ஆக்சுவலாக. இங்கே உள்ள டீ கடை ஓனரு ஃபுல்லாக இந்தியாவோட படம் வச்சுருக்காரு உள்ள. அஸ்ஸலாமு அலைக்கும். இங்கே பாருங்கள் டீ இன்றைக்கி வந்து குடிக்க போகிறோம் குர்திஸ்தானில். உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து படம் வச்சுருக்காங்க பாருங்கள். ஆக் ஹி ஹாக், நம்ம அவினாஷ், நமக்கு தெரியாத படம் தான் அதெல்லாம். ஹேரா பேரி, கூன், பசினா, சமீர், ஃபுல்லாக அமிதாப் பச்சன் தான் இருக்காப்புல. அமிதாப் பச்சனு, கடா 2. ஓ, அமிதாப் பச்சன் இங்கே வரும்போது வந்து ஃபோட்டோ எடுத்துருக்காரு பாருங்கள் போன கூட. ஓகே, நம்ம வந்து டீ சாப்பிட்லாம். சோறு இதை செஞ்சிட்ருக்காங்க. சாப்பாடு இங்கே வைப்பாங்க போல். குட். ரைஸ் இங்கே உள்ள குர்திஷ் ரைஸ். ஓ, குர்திஷ் ரைஸு. ஓகே. இந்தியா? இந்தியா. ஆக்சுவலாக அந்த ஓனருக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவுடைய படங்கள் பாட்டெலாம் ரொம்ப பிடிக்குது. உட்காந்து பாடிக்கிட்டு இருக்காது அவர் வீடியோவில்.
நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் குளோபல் கனடியன் ஒருத்தர் இருக்காரு, கனடா யூடியூபர். அவர் இப்போ தான் வந்துட்டு போயிருக்காரு கொஞ்ச நாள் முன்னாடி. டீ வந்துச்சுங்க. டீயில் பார்த்தீங்கன்னா அதிகமாக சர்க்கரை சேர்க்குறாங்க இங்கே. பட் சர்க்கரை கலக்காமல் குடிச்சு, சர்க்கரை கம்மியாக போட சொன்னேன், கம்மியாக போட கணக்கெலாம் இங்கே இல்லை. பட் மிக்ஸ் பண்ணாமல் குடித்தோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க. ஓ சூப்பராக இருக்குங்க. நல்ல மசாலா மனமாக இருக்குது, மசாலா நிறையா இருக்குது உள்ள, அருமையாக இருக்குது. சூடு ப்ளீஸ் ப்ளீஸ். தேங்க்யூ தேங்க்யூ. டீ காசு வாங்கலாம், காசு வாங்க மாட்டேன். அப்படியா? சரி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். எடுத்து தான் இருக்கேன் ஆல்ரெடி. ஆமாம் ஓகே பாய் பாய். இந்தியன்ஸுக்கு அதுக்கு வந்தால் டீ காசு வாங்குறது கிடையாது போல், ஃப்ரீ தான். இதை குடிச்சுக்கோங்க. இப்போ மழை வந்த மாதிரி இருக்குது இன்றைக்கி, மழை வரும் போலையே. சுக்ரான் தேங்க்யூ. யா 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 வீடியோவுக்கு நல்லா அவங்க வந்து பழகிட்டாங்க. மற்ற நாடுகள்லாம் எடுக்க விட மாட்டாங்க. சும்மா இந்த மாதிரி புரோக்கர் வேலை பார்த்துட்டு. ஓ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி மார்க்கெட் போகிறாங்க. மணி எக்ஸ்சேஞ்ச், டாலர்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு மார்க்கெட் போகிறோம். அங்கே போயிட்டு நம்ம டாலரை பற்றின விஷயங்கள்லாம் நிறையா நீங்கள் பேசுவோம். டாலரோட மதிப்பு இப்போ பார்த்தீங்கன்னா 1400 ஈராக்கி தினார் வருது. பட் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வேறு மாதிரி இருந்துச்சு. பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பண மார்க்கெட்டு வந்துட்டோம். பணத்தை டாலரை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு முக்கியமான மார்க்கெட்டு. இங்கே அமெரிக்காவோட பேஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன்ல, அவங்களுக்கு வந்து நிறையா பணம் வந்து கவர்மெண்ட் மூலியமாக வருங்க. $1,00,000 $2,00,000 வரும்ல. அதில் சில பணத்தை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரொட்டேஷனுக்கு வந்து விட்டுருவாங்க. நம்ம இப்போ எப்படின்னா வந்து சில பொருளை சில விஷயங்களை வந்து வாங்கிட்டு சில விஷயம் அமௌண்ட்டை வந்து ஆட்டையை போடுற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்ட்டு. இங்கே வந்து $1000 இங்கே பாருங்க எவ்வளோ பணம் எடுத்துகிட்டு போகிறாங்க கையில். ஸோ $10,000 $20,000 வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள். இஸ்லாமில் அதை வந்து ஏலத்துக்கு வந்து விடுவாங்களாமா. இப்போ டாலரோட வேல்யூ வந்து 80,000 வச்சுக்கோங்களேன், $1000. அந்த 80,000 இங்கே ஏலத்துக்கு விட்டு 73,000 எடுத்துவாங்க. ஏன்னா அது வந்து கணக்கில் வராத காசு. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து இவங்க 80,000 விற்பாங்க. இது ஒரு தொழில் மாதிரி. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுக்கட்டாக வந்து இங்கே டாலர்ஸ் அதிகமாக புழக்கம் இருக்குது. மக்கள் இங்கே வீடியோ எடுக்க வேணாம் சொல்கிறாங்க, பட் தெரியாமல் எடுக்கிறேன். ஃபுல்லாக இங்கே பார்த்து ஃபுல்லாக எவ்வளோ கட்டுக்கட்டாக டாலர் கையில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. எக்கச்சக்கமான காசு வந்து கையில் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக பணங்கள்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க. நம்ம ஒரு $1000 எடுத்துகிட்டு வரதுக்கே பெரிய ஈரான் காசு அது. ஓ ஈரான் பணம், காயின்ஸு ஃபுல்லாக அந்த மார்க்கெட் ஃபுல்லாகவே அப்படி தாங்க. கடைசி வரையும் பணத்துக்கு ஒரு மார்க்கெட் பார்க்குறது இப்போ தான் பார்க்குறேங்க. நடுவே சாப்பாடு கடை ஃபுல்லாக பெட்டி பெட்டியாக வச்சு பணம்ன்ற மிஷினை வச்சுட்டு எல்லாம் உட்காந்துருக்காங்க. பொருளை ஏலத்தை விட்டுட்டு பார்த்துருக்கேன், பட் பணத்தை ஏலத்தை விட்டு முதல் முறையாக பார்க்குறேங்க. டாலர்லாம் அசால்ட்டு போலங்க. இது நல்ல காசு சம்பாதிக்கலாங்க அவங்க. ஏன்னா சில ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு தான் கொடுப்பாங்க. வீடியோ எடுக்கிறது பார்க்குறாங்க, ஏன் வீடியோ எடுக்கிறாங்க இங்கே வந்து சொல்லிட்டு. ஏன்னா ஓரளவுக்கு இது வந்து ஒரு இல்லீகல் மாதிரி தாங்க இந்த பிஸ்னஸ்ஸு. பட் வேறு வழியில் இங்கே வந்து மக்களுக்கு இதுவும் ஒரு தொழிலாக இருக்குது. ஊழல்ன்றதுன்னு எல்லா நாட்டிலையும் இருக்குங்க, எல்லா விதமான பிஸ்னஸ்லையும் இருக்குங்க. வந்ததுக்கு சலதான் என்னோடய பணத்தை வாங்கலான் இருக்குங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்கிக்கலாம், எவ்வளோ கேளுங்க. ஒன்று ஓகே என்னவா? 1000 ரூபா தான். உங்களுக்கு என்ன வேணும்? இங்கே பாருங்கள், சதாம் ஹுசைன் பீரியடில் இருந்த பணம்லாம் வாங்கியிருக்கேன். இப்போது 250 தினார்லேருந்து ஸ்டார்ட் ஆகி 25,000 வரைக்கும் இங்கே வந்து பணம் இருக்குங்க, இந்த லோக்கல் மணி. இந்த பணி இப்போதைக்கு செல்லாது. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து சதாம் ஹுசைனை பற்றி வீடியோ போட்டிருப்பேன், ஹிஸ்ட்ரிலாம் சொல்லியிருப்பேன். அதே பேர் தப்பு, உங்களுக்கு யார் இந்த தப்பான இதெல்லாம் சொன்னா அப்படின்னு சொல்லிடுவீங்க. அவரை பற்றி இந்த மாதிரி ஹிஸ்ட்ரியும் இருக்குது. இன்னொரு ஹிஸ்ட்ரி என்னென்னா, அவர் இருந்தப்போ கொன்னார், மக்களை கொன்னார். நிறையா மக்களுக்கு பிடிக்காது, இப்பயும் பிடிக்காது, சில பேருக்கு பிடிக்கும், அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் இப்போது இங்கே ஒரு அமெரிக்க டாலர் வந்து எவ்வளோ வேல்யூ தெரியுமா? 1450 தினாருங்க. அப்போது நம்ம தலைவர் இவர் இருந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இவருடைய ஒரு தினார் வந்து $3.5 வந்து மதிப்பு இருந்துச்சாங்க. ஏன்னா இவர் எந்த வெளிநாட்டு பணமும் வந்து உள்ளே அலோவ் பண்ணலை. இவங்க பணம் மட்டும்தான் அலோடு, பேங்க்கே கிடையாது, ஒன்லி கேஷ் மட்டும்தான். இப்போ தான் ரீசெண்டாக கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து பேங்க்கே வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னமும் சேல்ரி வந்து காசாக தான் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. லாஸ்ட்டு ஒரு வருஷமாக தான் வந்து பார்த்திங்கன்னா காசை வந்து நிப்பாட்டிட்டு பேங்க்கில் போட்டுருக்காங்களாம். இங்கே நம்ம ஊரில் டிமானிட்டேஷன் வச்சுல அந்த மாதிரி வந்து டக்குன்னு பார்த்திங்கன்னா சேல்ரி காசாக கொடுத்தவங்க வந்து பேங்க்கில் போட்டோன்னே
இல்லாதனே பணம் எடுக்க முடியல போல், ஏடிஎம்லாம் அந்தளவுக்கு கம்மியாக தான் இருந்திருக்கும் போல். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மக்கள் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து ரெடி பண்ணி சம்பளத்தெல்லாம் அதுக்கப்புறம் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி தான் வந்து இங்கே போயிட்டுருக்கு. பட் நல்ல கண்ட்ரி, நல்லா டெவலப் ஆகிருக்கு. அந்த காலத்துலேயும் அவர் யாரையும் விடாமல் சூப்பராக கண்ட்ரி வச்சுருந்துருக்காரு. பட் அவர் பிடிக்காதவங்க யாரும் இருந்தாங்கன்னா கொண்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான். அதனால தான் நிறைய பேருக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது. சில நாடுகள் உள்ளே வந்து இங்கே ஆட்சி பண்ணணும்னு நினச்சதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா, இவன் வந்து எந்த நாட்டோட பணமும் வச்சுக்க மாட்டான், அவனோட வேல்யூ பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டே வருது, ஆயிலும் அதிகமாக இருக்குது, இவனை அப்படியே கேப்சர் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக வந்ததா சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு ஹிஸ்ட்ரி ஒவ்வொரு மாதிரி இருக்கும். உங்களுக்கு எந்த ஹிஸ்ட்ரி பிடிக்குதோ நீங்கள் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். இங்கே பாருங்கள், மழை பெய்ய போகுதுங்க. இப்போ ஆக்சுவலாக மேலே நல்லா மேகம் வந்து இழுட்டிக்கிச்சு. அதனால் என்ன பண்ணுறாங்க, அப்படியே மேலே துணியை போட்டு மூடிடுவாங்க. பொருள்லாம் எதுவுமே எடுக்க மாட்டாங்க, ஏன்னா எதுவுமே திருட்டு போகாதுங்க. அப்படியே மேலே போட்டு மூடிடுவாங்களா. இது தலைவர் வச்சுட்ருக்காது உள்ளே ஈரமாயிரம் சொல்லிட்டு இந்த மாதிரி பொருட்கள்லாம் அப்படியே மூடி வச்சுருவாங்க. ஏன்னா மழை வேறு லெவலில் இருக்குது இன்றைக்கி. இங்கே பாருங்கள் வானத்தை. நான் வந்தனால இந்த ஊரில் மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன். கடைசியாக எப்போ மழை பெஞ்சிச்சு? கடைசியாக ஒரு 3-4-5 நாளைக்கு மேலே. அப்படியா? மழைன்னா ரொம்ப பெய்யல, லைட்டாக. ஓகே, இது ஏமாத்துமா வருமாங்கிறது தெரியல. காற்று அடிக்கலை. போர்ஷன் தான் டார்க் இருக்குது. இந்த போர்ஷன் பாருங்கள், புழுதி தான் இருக்குது. இல்லை இப்போ அடிக்கும் ப்ரோ. நீங்கள் இதாங்க இங்கே குர்திஸ்தானில் இருக்கிற பார்லிமெண்ட்டு. பெரிய பழைய பில்டிங் தான் அது. இப்போ ஆக்சுவலாக அந்த எர்பில் சிட்டிக்குள்ளே போயிட்டுருக்கோம். இந்த எர்பில் நகரம் எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு அப்படின்றத கொண்டே தான் பார்ப்பீங்க நீங்கள். பயங்கர பில்டிங், பெரிய பெரிய பில்டிங்ஸாக இருக்குங்க. நான் வீடியோஸ் பார்த்துருந்தேன். இங்கே பாருங்கள், பார்க்கறதுக்கு துபாயில் வந்து நம்ம இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் பில்டிங்ஸ்லாம். எர்பில் தாங்க பயங்கரமாக டெவலப் ஆகிருக்கு. ஏன்னா ஆயில் வளங்கள் இவங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால கண்ணாபுரம் வந்து பணம் கொட்டுதுங்க. அதனால் அது கரெக்டாக வந்து இங்கே உள்ள கவர்மெண்ட் வந்து அதை யூஸ் பண்ணுறாங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஆக்சுவலாக பாருங்கள் எப்படி இருக்குங்க. வார் வந்து நடப்படியாக இருக்குது. அதான் பயங்கரமாக இருக்குது. செம்ம பெருசுங்க அந்த டவரு. எம்பையர் பிஸ்னஸ் டவர். இங்கே ஃபுல்லாக பில்டிங் நிறைய கட்டிடுவாங்க. பட் ஆனால் உள்ள ஆட்கள் இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆட்கள் கிடையாது. பட் இப்போ வந்து இங்கே ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் வந்து நல்லா பூம் ஆகிட்டுருக்காமா. அதனால் வெறும் $50,000 நம்ம ஊர் காசுக்கு 45 லட்சத்தில் 50 லட்சத்துலேயே வந்து வீடு வந்து வாங்கிடலாமா, நம்ம சொந்தமாக வாங்கிடலாமா அப்பார்ட்மெண்ட்டில். வாங்கி அதுக்கு வாடகைக்கு விடும்போது நல்ல காசு ரெவன்யூ கிடைக்கும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. வில்லாவும் இருக்குங்க. இங்கே வில்லாக்கெலாம் $1000 $1500 வந்து ரெண்ட்டு கொடுறாங்க. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு, பயங்கரமாக இருக்குல்ல. எல்லாமே இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து எம்பையர் அப்படின்ற ஒரு கம்பெனி பேரில் தாங்க இருக்குது. எம்பையர் வேர்ல்டு ஃபுல்லாக அவங்களோட தானம்மா. பெருசு, செம்ம பெருசு. இங்கே பாருங்கள், எர்பிலில் தேட்டர் வந்திருக்கேன். எப்படி இருக்குது பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இங்கே எர்பிலில் இருக்கிற சில தமிழ் மக்களை மீட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தால, அவங்களை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கேன். மாலுக்கு, ஃபேமிலி மால்னு சொல்லிட்டு இங்கே தான் சில பேர் வந்து வந்திருக்காங்க. போய் மீட் பண்ணலாம். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள்? நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன். உங்கள் பேர் பேர்? முகமது ரஃபீக். முகமது ரஃபீக். ஸோ எத்தனை வருஷமாக இங்கே இருக்கீங்க ஈராக்கில்? 8 வருஷமா. 8 வருஷமாக இருக்கீங்க. ஓகே. ஹாய் ஹாய். அங்கே இருக்காங்க. நிறைய பேர் வந்துட்டாங்க. ஹலோ, எப்படி இருக்கீங்க? சூப்பர், தேங்க்யூ பிரதர். சூப்பராக இருக்கேன், சூப்பராக இருக்கேன். எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ. ஹலோ, ஹாய், எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ. ஹாய், எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ. சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கீங்களா? சூப்பர். தேங்க்ஸ் ஃபார் கமிங். ஹாய் பிரதர். ஹாய், வணக்கம். ஓகே சார். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். மடிப்பாக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? யாரு இது பாருங்க, யாரு மறந்துட்டீங்களா? ஓகே. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பார்த்த மாதிரி இருக்கா இல்லையா? இது வந்து நான் எதிர்பார்த்ததோட பயங்கரமாக இருக்குது. பயங்கரமாக இருக்கா? ஈராக் அனுபவத்தை சொல்லுங்கள். ஈராக் வந்து எங்கே ப்ரோ? எர்பில் நல்லா பண்ணி வந்தீங்க எப்படி? ஆக்சுவலாக பக்தாதுலேருந்து ஆக்சுவலாக ஃபுல்லாக இடிஞ்சு பில்டிங்லாம் உடஞ்சிருக்கும். சரி, வாரில் வந்து மக்கள் ரொம்ப கவலையாக இருப்பாங்க. பார்த்தா வந்து இறங்கினோடனே ரேஞ்ச் ரோவரில் தான் டாக்ஸியை ஓடுதுங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. நல்லா இருந்துச்சு. நல்லா டெவலப்மெண்ட். ஆக்சுவலாக பயங்கர டெவலப்மெண்ட். நல்ல டெவலப்மெண்ட். எர்பிலுமே நல்ல டெவலப்மெண்ட். ஆக்சுவலாக நம்ம இங்கே வரதுக்கு முன்னாடி கூட இங்கே வேலைக்கு போகணும் அப்படின்னும் போது, ஈராக் அப்படின்னும் போது வீட்டில் வந்து பயந்தாங்க. ஆமாம், வேண்டாம், அங்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னு பயந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ இங்கே வந்த பின்னாடி இங்கே இருக்கிறத பார்த்து ஓகே, நல்லா சேஃப் ஜோனில் தான் இருக்காங்க. நீங்கள் வந்து எத்தனை வருஷம் ஆகுது? நாங்கள் வந்து 6 இயர்ஸ் ஆகுது. 6 இயர்ஸ் ஆகுதுங்களா உங்களுக்கு? 10. இதில் யாரும் அதிகமாக இருக்குது? நீங்கள்
நீங்கள் தானே? அதிகமானா நான் 2010 வந்துட்டு அப்புறம் திருப்பி 13 கிளம்பிட்டேன். அப்புறம் திருப்பி 18 வந்துருக்கேன். 18 இப்போ கண்டினியூவாக வந்துருக்கேன். ஓ, வந்துட்டு எதனால் போனீங்க? அப்போ கான்ட்ராக்ட் முடிஞ்சிடுச்சு, அதனால கிளம்பிட்டேன். ஓகே ஓகே திருப்பி அதே பொசிஷனுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. வந்து 2018 இங்கே இருக்கேன். ஓகே 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 ஓகே. நான்லாம் ஊரில் ஈராக்குன்னு சொல்லவே இல்லை, துருக்கி போகிறோன்னு சொல்லிட்டு. எனக்கு ஃப்ளைட்டு மறுநாள் காத்தா 3 மணிக்கு ஃப்ளைட்டு. இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு கிளம்பணும் வீட்டிலேருந்து. ஒய்ஃபு போகக்கூடாது, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்புறம் நல்ல வேலை என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தான். அவன் வந்து இன்னொரு சிமெண்ட் இப்போ ஈராக்னாலயா? ஈராக்னால. ஆனால் இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ். நான் வந்து 2000 இந்தியாவிலேருந்து கிளம்பினேன். 25 இயர்ஸாக அப்ராடில் இருக்கேன். இது என்னோட 17th கண்ட்ரி. ஓகே. நான் போனதுலேயே பெஸ்ட் கண்ட்ரி எனக்கு கேட்டால் இருக்குன்னு தான் சொல்லுவேன். நீங்கள் போனதுலேயே பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? அப்படி ஒன்றும் சொல்ல முடியாது, எல்லாமே ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அது. ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு ஈஸியாக கேட்கலாம். நான் சொல்லிட்டேன். இங்கே உங்களுக்கு சோமாலியா ஆப்கானிஸ்தான் தான் ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். சோமாலியா ஆப்கானிஸ்தான் இல்லை, ரெண்டுமே ஜெயிலில் இருந்தேன். அதனால் வந்து நைஜீரியா நான் போனதில்லை. ஆஃப்ரிக்காவில் 11 கண்ட்ரி போயிருக்கேன். அவ்வளோதான். சொல்லுங்க, என்ன கேட்டீங்க? ஆமாம் ஆமாம், என்ன பண்ணுறது? 59 கண்ட்ரி போயிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எர்பிலில் வந்து நம்ம வந்ததுக்காக இந்தியாவிலேருந்து எர்பியில் பார்க்குறதுக்கும் ஈராக்கை பார்க்குறதுக்கும் அதனுடைய சிவிலேஷன் பார்க்குறதுக்காக வந்திருக்காரு. ஸோ அவரை வெல்கம் பண்ணி இங்கே இருக்கிற தமிழர்கள்லாம் சேர்ந்து ஒரு சின்னதாக கெட் டுகெதர் கொடுத்துருக்கோம் இன்றைக்கி. ஸோ வி வெல்கம் மிஸ்டர் தமிழ் ட்ராக்கர். தேங்க்யூ. இல்லை, பர்த்டேக்கு விட்டுறமா வெட்டுறேன்.